ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தாங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது நம்ம கிச்சா சுதீப் நடிப்புல வெளிவந்திருக்கிற மேக்ஸ் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வில்ல விமர்சனம் பண்ண போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா எடுத்திருக்காங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வில்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க கதை என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். படத்தோட கதை ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. ஒரு இரவுல போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கதை ரன் ஆகுது. அதுல பெரிய அரசியல்வாதியோட 2 பசங்க நல்ல போதையில காரை ஓட்டிட்டு பேரிகார்டை இடிச்சிட்டு செக் போஸ்ட்ல நிக்காம போறாங்க. அந்த இடத்துல நிக்காம போனது கூட பரவாயில்ல, இறங்குனதுக்கு அப்புறம் போலீஸ்கிட்டயும் தப்பா நடந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கண்ணால பாக்குற நம்ம சுதீப்போ இந்த 2 பசங்கள கொண்டு லாக்அப்ல போட நினைக்கிறாரு. அவரை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் சஸ்பென்ஸுக்கு அப்புறம் இப்பதான் ஜாயின் ஆகுறாரு. திருப்பி ரீஜாயின் ஆகுறாரு. நாளைக்கு தான் அவருக்கு டியூட்டி. ஆனா இன்னைக்கே நைட்டை பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. நம்ம புடிச்சிட்டு வந்திருக்க அந்த பசங்க சாதாரண பசங்க இல்ல, மினிஸ்டரோட பசங்க சார். அதனால எஃப்ஐஆர்லாம் போட வேணாம், இப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மத்த போலீஸ் ஆஃபீசர் சொன்னாலும் இது ஒரு நான் பெயிலபிள் கேஸ், கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி சுதீப்போ போயிருந்தாரு. ஆனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டரோட பசங்கள புடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச மினிஸ்டர் சும்மா விடுவாரா? ஆட்கள அடுத்தடுத்து அனுப்பி விட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல உள்ளுக்குள்ள தான் இருக்கிறாங்க பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லாக்அப்லயே பாத்தீங்கன்னா அந்த 2 பசங்க இறந்து போக, இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஸ்டேஜ் பண்ணி சொல்லியிருக்க படம் தான் இந்த மேக்ஸ். இந்த படத்த விஜய் கார்த்திகேயா அப்படிங்கிற ஒரு அறிமுக டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அழகாவே ஸ்டேஜ் பண்ணி குடுத்திருக்காரு. ஒரு இரவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் 8:30க்கு ஆரம்பிக்கிற படம் அந்த விடியங்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்தேறுது அப்படிங்கிறத ஸ்டேஜ் பண்ணது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்த பார்க்கக்கூடிய தமிழ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா கைதி படம் மைண்ட்ல வந்துட்டு போலாம். ஏன்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த கோர் சப்ஜெக்ட் கைதி படத்துல வர மாதிரியான போர்ஷன்ஸா தான் இருக்கு. பெருசா பாத்தீங்கன்னா கதையில நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அந்த படத்தோட ஞாபகம் கண்டிப்பா வரும். கிச்சா சுதீப்ப பொறுத்தளவுக்கு திருப்பி ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்து மூலமா திருப்பி ஒரு நல்ல கம்பேக் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக் எல்லாமே இந்த படத்துல அருமையா பண்ணி குடுத்திருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது நைட் போர்ஷன்ல ஃபுல்லாவே படம் எடுக்கப்பட்டதுனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருந்திருக்கு இந்த நைட் போர்ஷன்ஸ் எல்லாமே. வரலட்சுமி சரத்குமார பொறுத்தளவுக்கு கடுகளவு இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுவே போதுமான அளவா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுனில், ரெட்கிங் கிங்ஸ்லி இவங்க எல்லாருமே தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னட திரைப்படமா இருந்தாலும் தமிழ் ஆக்டர்ஸ நெறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேரக்டர்ஸ் வரக்கூடிய கேரக்டர்ஸுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ட் குடுத்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா இளவரசு. அவரோட கேரக்டர் ஸ்டார்ட்டிங்ல ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிளா தான் இருக்கும். ஆனா கிளைமாக்ஸ் ஒட்டி அவர வச்சு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கடைசி 20 நிமிஷம் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் சீனா கண்டிப்பா இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளேவ பொறுத்தளவுக்கு எந்த இடத்துலயுமே லேக் பெருசா ஃபீல் ஆகல. இவங்க கதைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கல. ஒரே ஒரு ஐட்டம் சாங் வருது. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10வது நிமிஷத்திலேயே கதை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் பில்டிங்க உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணாலும், அதுல பாதி இடங்கள்ல கொஞ்சம் அந்த போலீஸ் ஆஃபீசர்கள்லாம் இது புடிச்சு வச்சிருக்கிறது பெரிய அரசியல்வாதியோட பசங்க அப்படின்னு சொல்லி ஓவர் ஆக்டிங் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள்ல ஃபீல் ஆகுது. ஆக்ஷன் சீக்வென்ஸ் அண்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும், இன்னும் கொஞ்சம் அதிகமான இடங்கள்ல பிளேஸ்மென்ட் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஆனா லாஸ்ட் 20 நிமிஷம் நல்லா பக்காவா பண்ணி குடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான படம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக் இதெல்லாமே நல்லா அருமையா பண்ணி குடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு சாங் வந்தாலும் அந்த சாங்குமே பார்க்கறதுக்கு விஷுவலி நல்லா இருந்துச்சு. பட் மிடில்ல நம்ம வரலட்சுமி வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாங் போலீஸ் ஸ்டேஷன் வச்சு நடக்கும். அது சின்ன ஒரு சாங் தான். ஆனா அந்த சாங் அவ்வளோ டென்ஷன்ல அந்த சாங் வேணுமா அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஆனா அதுவுமே பார்த்தீங்கன்னா, கைதி படத்துல ஒரு முக்கியமான போர்ஷன்ஸ்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் ரெட்ரோ சாங் ஒண்ண போட்டுட்டு நம்ம அர்ஜுன் தாஸ இது பண்ணுவாரு பாருங்களா, அந்த சீன இன்ஸ்பயர் பண்ணி தான் அதுவுமே எடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் எனிவேஸ் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாரியான ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு நம்ம ஒரு தியேட்டர்ஸ்ல. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இந்த மேக்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல குடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.